Hi friends, Assalamu alaikum. Welcome to Asktamil. நான் உங்க சாய்ரா ஆஷிக். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான வறுத்தரைச்ச மீன் குழம்பு செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மெத்தட்ல மீன் குழம்பு வைக்கும்போது எந்த மீன்ல நீங்க மீன் குழம்பு வச்சாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மீன்ல மசாலா போட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மீன் குழம்பு. சோ மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மசாலா போட்டு நம்ம மீனில் தடவி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே ருசியாகவும் இருக்கும். இந்த மாதிரி மீனை கீரல் போட்டுட்டு அந்த கீரல்களுக்கு இடையில நம்ம வச்சுருக்க மசாலாவை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மீன் முழுக்க நல்லா மசாலாவை நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மீன்களையுமே நம்ம தடவி விட்டுறலாம். நான் காணங்கத்தை மீன் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த மீனாலும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். எல்லா மீன்களையும் இந்த மாதிரி தடவியாச்சு, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு இதில் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 5 அல்லது 6 மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியான அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டால் போதும். இதை மிதமான தீயில வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஹையில் வச்சு வறுக்காதீங்க, மிதமான தீயில வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நிறம் மாறி நல்ல வாசம் வரும். இப்போ நம்ம இதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதே பேனை மீண்டும் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க 3 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளி போல் சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயில் லைட்டாக வதக்கிடலாம். ரொம்ப நல்லா வதங்கி வரணுன்ற அவசியம் கிடையாது, இருந்தாலும் ஒரு பாதிக்கு மேலே வதங்கி வந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வதக்காமல் அப்படியே நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு தாளித்து செய்வோம் இல்லையா, அந்த மீன் குழம்பை விட இந்த மாதிரி செய்கிற மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் 3 நாளைக்கு வரைக்கும் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது சுண்ட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு அதே மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருக்க மசாலா பொருட்களுடைய வதக்கின வெங்காயம் தக்காளியை சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். தனித்தனியாக அரைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தும் செய்யலாம், சேர்க்காமலும் செய்யலாம். ஸோ உங்களுடைய விருப்பப்படி சேர்க்கறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே ரெடி பண்ண தேங்காய் துருவல் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்னொரு பக்கம் குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை கரைச்சி எடுத்துக்கலாம். மண்பானையில் மீன் குழம்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி சீக்கிரத்துலேயும் கெட்டு போகாது. இப்போ மண்பானை அடுப்பில் வச்சு சூடானதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பு வைக்கும் போது நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா கூடுதல் ருசி கொடுக்கும். இப்போது ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். 10 பல் அளவுக்கு பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். பல்லாரி வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதக்கும் போதே கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து வதக்கணுன்னா குழம்பு ரொம்பவே வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். அரைச்சி சேர்த்து இந்த விழுதை கொஞ்சம் நேரத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் போல் எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போதுமே புளிப்பு சுவை கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கரைச்ச புளியை இந்த சமயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்ச அந்த விழுது இருக்கு இல்லையா, அது கூடவே கொஞ்சமாக தண்ணி கலந்து அதையும் இது கூட ஊற்றிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட அதோட சுவை சரியாக தெரியாது. ஸோ சரியான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை இது எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மெத்தடில் மீன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். குறிப்பாக சங்கரா மீனெல்லாம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இடையில ஒரு 2 தடவை திறந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு மீன் குழம்பு தேவையான அளவுக்கு சுண்டிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா சரியான பக்குவத்துக்கு வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். பட் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ நம்ம மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம்.
குழம்புல சேர்த்த மீன் நிறைய பேருக்கு பிடிக்காது, காரணம் அதில் அவ்வளோக்கா சுவை ஏறி இருக்காது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் மசாலாவில் போட்டு பிரட்டி வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மீனில் பார்த்தீங்கன்னா காரசாரமாக நல்லா சூப்பராக இருக்கும். எல்லா மீனையும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எல்லாம் அந்த குழம்புக்குள்ளே போகிற மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு மறுபடியும் இதை மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு குக் பண்ண போகிறோம். மீனை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு மீன் துண்டுகள் சரியாக வெந்து வரும், இல்லைனா நமக்கு ரொம்ப வெந்து உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள், மீனும் நல்லா வெந்து வந்திருக்கு. இது சாதத்துக்கு இட்லி தோசைக்கெலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் 2-3 நாள் வச்சதுக்கப்புறமா பழைய சொத்து கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி இது வரைக்கும் குழம்பு வச்சு ட்ரை பண்ணதில்லைன்னா உடனே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.